ஸோ நீங்க கடையில மெடிக்கல் ஷாப்ல மருந்து வாங்கினாலும் சரி, சூப்பர் மார்க்கெட்ல ஏதாவது பொருள் வாங்கினாலும் சரி, இல்லைன்னா துணி கடையில துணி வாங்கினாலும் சரி, நீங்க கடையில பொருள் வாங்கினீங்கன்னா கீழே வந்து இவ்வளோ டிஸ்கவுண்ட் உங்களுக்கு கிடைச்சிருக்கு, அதுல நீங்க இவ்வளோ மிச்சம் பிடிச்சிருக்கீங்க அப்படின்னு ஒரு லைன் வரும். பாத்திருக்கீங்களா? அந்த மாதிரி ஏதாவது ரெசிப்ட் பாத்திருக்கீங்களா? பில்லு பாத்திருக்கீங்களா? You save 100 rupees அப்படி வரும். You saved 100 rupees. You have saved 150 rupees. You have saved 5 rupees. அந்த மாதிரி வரும். பாத்திருக்கீங்களா? பாத்திருக்கோம். ஓகே, மத்தவங்களாம் பாத்திருக்கீங்களா? ஓகே, இன்னைக்கு நம்ம டிஸ்கவுண்ட் கால்குலேஷன் ப்ரோக்ராம் பார்க்கலாம். டிஸ்கவுண்ட் என்ன பண்ணலாம்? இப்போ ருபீஸ் அப் டு 1000 ரூபாய் வரைக்கும் வாங்கினா அப் டு ருபீஸ் 1000. இப்ப துணி கடையில துணி எடுத்துட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், 1000 ரூபாய் வரைக்கும் வாங்கினா 5% டிஸ்கவுண்ட். 5% டிஸ்கவுண்ட். ஓகேவா? அப்ப நான் 1000 ரூபாய்க்கு துணி எடுத்தேன்னா எவ்வளவு பில்லு கட்டணும்? எவ்வளவு கட்டணும்? 1000 ரூபாய்க்கு நான் துணி எடுத்தேன்னா இப்ப எவ்வளவு பில்லு கட்டணும்? ஆப்டிடியூட். இது ஆப்டிடியூட். இப்ப நான் கேக்குறது, 1000 ரூபாய்க்கு துணி எடுத்திருக்கேன், இப்ப நான் எவ்வளவு பணம் கட்டணும்? கால்குலேட்டர்ல போடுறீங்களா? மைண்ட்லயே கால்குலேட் பண்ணலாம். 950. எப்படி கால்குலேட் பண்ண? கால்குலேட்டர் சார். 5 divided by 100 into 1000. 5 divided by 100 into 1000. ஓகே, இது கால்குலேட்டர்ல போட்டியா? ஆமா சார். ஓகே, வேற 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 யாருக்காவது இதை எப்படி கால்குலேட் பண்ணலாம்னு தெரியுமா? குவிக்கா கால்குலேட் பண்ணலாம், ஈஸியா கால்குலேட் பண்ணலாம். சார் 1000 by 100 வர வேல்யூ 5 ஆல மல்டிப்ளை பண்ணா போதும். 1000 by 100 அப்புறம் 1000ல 5% எவ்வளவு தானே சார் கேட்டீங்க? ஆமா, 1000ல 5% எப்படி கால்குலேட் பண்றதுன்னு கேட்டேன். அதான் சார் 100 ஆல டிவைட் பண்ணிட்டு வர வேல்யூ 5 ஆல மல்டிப்ளை பண்ணா போதும் சார். வர வேல்யூ 5 ஆல மல்டிப்ளை பண்ணும். ஓகே, அதை விட ஈஸியான மெத்தட் ஒண்ணு என்கிட்ட இருக்கு. வேற யாருக்காவது இதை விட ஈஸியான மெத்தட் தெரியுமா? சரி, 1000ல 10% எவ்வளோ? 1000ல 10% எவ்வளோ? 100 சார். இது ஈஸியா கால்குலேட் பண்ணீங்களா, கால்குலேட்டர் போட்டு பண்ணீங்களா? கால்குலேட்டர் போடல, ஈஸியா பண்ணிடலாம் சார். ஈஸியா பண்ணிடலாம். ஓகே, 10%னா 100 ரூபாய், 5%னா எவ்வளோ? 50 ரூபா சார். அப்ப 1000 ரூபாயில 5% டிஸ்கவுண்ட்னா எவ்வளோ? 5% டிஸ்கவுண்ட் 950. 1000 ரூபாயில 10% டிஸ்கவுண்ட்னா 100 ரூபாய், 5% டிஸ்கவுண்ட்னா 50 ரூபா இல்லையா? டிஸ்கவுண்ட் 50 ரூபா, தள்ளுபடி 50 ரூபா. அப்போ நீங்க கட்ட வேண்டிய பணம் 950 ரூபா. கரெக்டா? கரெக்டா? இதுக்கு கால்குலேட்டர் வேணுமா? இப்ப நான் சொன்ன கால்குலேஷனுக்கு கால்குலேட்டர் வேணுமா? வேண்டாம். வேண்டாம் இல்லையா? இப்படிதான் நீங்க கால்குலேட் பண்ணணும். 5%-ஆ 5% போட்டு கால்குலேட்டர் போட்டீங்கன்னா நீங்க ஆப்டிடியூட் டெஸ்ட் எழுதும் போது உங்களுக்கு கால்குலேட்டர் கிடைக்காது இல்லையா? அப்போ இத எவ்வளவு சீக்கிரமா போடுறீங்களோ அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல நேரம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. நேரம் வேஸ்ட் பண்ணாம எவ்வளவு குவிக்கா போடுறோன்றதுதான் வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கு ஷார்ட்கட்டு 100ல 1000ல 5% எவ்வளோன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலா 1000ல 10% எவ்வளோன்னு கண்டுபிடிச்சு அதுல பாதி எடுத்தீங்கன்னா அதுதான் 5%. நீங்க மல்டிப்ளை பை 5 போடுறதை விட
டிவைட் பை 2 போடுறது ரொம்ப ஈஸி. கரெக்டா? 5ஆல மல்டிப்ளை பண்றதை விட 2ஆல டிவைட் பண்றது ரொம்ப ஈஸி. கரெக்டா? ரைட். சோ இதே மாதிரி ஒரு நம்பர் நீங்களே ரேண்டமா ஒரு நம்பர் எடுத்துட்டு 5%, 25%, 15% அப்பெல்லாம் நீங்க கால்குலேட் பண்ணி பாருங்க. எப்படி பண்றதுன்னு உங்களுக்கு தெரியும். ஓகேவா? ரைட். இப்போ 1001ல இருந்து 5000 ரூபாய் வரைக்கும் வாங்கணும்னா 10% டிஸ்கவுண்ட். ஓகேவா? அப்போ இது மேல டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ். இப்ப நான் கீழே சொல்றேன். 1000 ரூபாய்க்கு வாங்கணும்னா 950 பே பண்ணணும்னு சொன்னேன் இல்லையா? 1000 ரூபாய்க்கு வாங்கினா 950க்கு பே பண்ணணும். இப்போ 1001 ரூபாயில இருந்து 5000 ரூபாய் வரைக்கும் வாங்கணும்னா 10% டிஸ்கவுண்ட். இப்ப யூசர் 5000 ரூபாய்க்கு வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளவு பே பண்ணணும்? 4900 ரூபானா? 4900 ரூபாய். எப்படி 4900 ரூபாய்? பத்து டிஸ்கவுண்ட் பண்ணும்போது 100 ரூபாய் போயிரும்னா, அப்பனா 4900 ரூபாய் தானா? 5000 ரூபாய் வாங்கும் போது 10% டிஸ்கவுண்ட்னா எவ்வளவு? 5000 ரூபாய்க்கு 10%னா எவ்வளவு? 100 ரூபாயா? 500 ரூபாய் இல்லையா? கரெக்டா இல்லையா? ஆமா சார். ரைட். ஆனா கால்குலேஷன் அது கிடையாது. 1000 ரூபாய் வரைக்கும் 5% டிஸ்கவுண்ட். 1000 ரூபாய்க்கு மேல 5000 ரூபாய் வரைக்கும் வாங்கினா 10% டிஸ்கவுண்ட். ஓகே. யூசர் இப்ப 5000 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. 5000 ரூபாய்க்கு வாங்கினா ஃபர்ஸ்ட் 1000 ரூபாய்க்கு 5% டிஸ்கவுண்ட். அப்ப எவ்வளோ? ஃபர்ஸ்ட் 1000 ரூபாய்க்கு 5% டிஸ்கவுண்ட். அப்ப எவ்வளோ டிஸ்கவுண்ட்? எவ்வளோ சார்? அப்போ 300 ரூபா போயிருமா சார்? ஓகே. 300 ரூபாயா? பாப்போம். ஃபர்ஸ்ட் 1000 ரூபாய்க்கு எவ்வளவு ஆச்சு? 50 ரூபா. ஃபர்ஸ்ட் 1000 ரூபாய்க்கு 50 ரூபா. அடுத்து 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 150 வருமா சார்? அடுத்து எப்படி 150 வரும்? அடுத்து எவ்வளவு இருக்கு? ஃபர்ஸ்ட் 1000 ரூபாய்க்கு 5%. அடுத்து எவ்வளவு 5000 இருக்கு? ரூபாய்க்கு நம்ம 5% வச்சா 250 வரும் சார், நீங்க சொன்ன மாதிரி. ஓகே. ஆனா ப்ராப்ளம் நீங்க ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்திருக்கேன்? ஃபர்ஸ்ட் 1000 ரூபாய்க்கு 5%, அப்புறம் மீதி 4000க்கு 5%ன்ற மாதிரி சொல்றீங்க சார் நீங்க. அப்போ வந்து நான் என்ன போட்டிருக்கேன்? 5% போட்டிருக்கேன். போட்டிருக்கேனா? ரைட். இரு, நான் 5% போட்டிருக்கேனா? 1001 ரூபாயில இருந்து 5000 ரூபாய் வரைக்கும் எத்தனை % போட்டிருக்கேன்? 10% போட்டிருக்கீங்க. ஓகே. அப்ப எவ்வளவு டிஸ்கவுண்ட்? 500 வரும்னா 500 plus 50 550 rupees வரும். ஓகே. 500 வருமா? 450 சார்? 450 வருமா? எப்படி 450? சார் முதல் 1000 ரூபாய்க்கு 5%னா 50 ரூபா சார். ஓகே. அப்புறம் 1001 ரூபாயில இருந்து 5000 ரூபாய்க்கு 5% வச்சோம்னா 4000க்கு வந்து 10% வச்சோம்னா 4400 தான் சார். ஓகே. 4000 ரூபாய்க்கு 10% வைக்கும் போது 400 ரூபாய் இல்லையா? ஆமா சார். அப்போ பே பண்ண வேண்டிய அமௌண்ட் வந்து எவ்வளவு? 5000 சாரி 4550 ரூபாயா சார்? இல்ல 550 ரூபா சார். ஓகே. 4550 ரூபா. ஆமா சார். ஃபர்ஸ்ட் 1000 ரூபாய்க்கு 5% டிஸ்கவுண்ட். 5000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். ஃபர்ஸ்ட் 1000 ரூபாய்க்கு 5% டிஸ்கவுண்ட் அப்படின்னா 50 ரூபா. அப்ப ஃபர்ஸ்ட் 1000 ரூபாய்க்கு டிஸ்கவுண்ட் கால்குலேட் பண்ணியாச்சு. மீதி எவ்வளவு இருக்கு? 4000. அந்த 4000 ரூபாய்க்கு 10%ன்றது 400 ரூபாய். சோ 1000 ரூபாய்க்கு 5%, அடுத்த 4000 ரூபாய்க்கு 10%ன்றப்போ 400 ரூபாய். மொத்தமா 450 ரூபாய் டிஸ்கவுண்ட். ஸ்ரீசக்தி புரியுதா?
புரியுது சார். கௌஷிகா, Then ஜீவா, கணேஷ். சார் புரிஞ்சு சார். ஓகே, இப்போ 5001 ரூபாயில இருந்து 10,000 ரூபாய் 10,000 ரூபாய் வரைக்கும் 20% டிஸ்கவுண்ட் 20% டிஸ்கவுண்ட். இப்ப யூசர் வந்து 10,000 ரூபாய்க்கு வாங்குறாரு 10,000 ரூபாய்க்கு வாங்குறாரு. எவ்வளவு பே பண்ணணும்? நீங்க அப்படியே சொல்லுங்க, நான் டைப் பண்றேன். யார் வேணா சொல்லலாம். யூசர் வந்து இப்ப 10,000 ரூபாய்க்கு வாங்குறாரு, எவ்வளவு பே பண்ணணும்? 8,000 ரூபாய். ஓகே, என்ன கணக்கு? சார் 20%னா 2,000 சார். ஆஹா, அப்படி கிடையாது சார் 8,550 சார். ஓகே, எனக்கு தெரியாதுப்பா, கால்குலேட் பண்ணாதான் தெரியும். 9,800 ஸ்ரீ சக்தி ஃபர்ஸ்ட். ஓகே, கால்குலேட் பண்ணி பார்ப்போம். ஸ்ரீ சக்தி ஃபர்ஸ்ட் 1000 ரூபாய்க்கு 5%. சார். ஓகேவா? அடுத்த 4,000 ரூபாய்க்கு 10%. ஓகே சார். பார்ட்டா பிரிச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் 1000 ரூபாய்க்கு 5%. 10,000 ரூபாய்க்கு வாங்கினா 10,000 ரூபாய்க்கும் 20% கிடையாது. ஓகே சார். ஃபர்ஸ்ட் 1000 ரூபாய்க்கு 5% தான் டிஸ்கவுண்ட். அடுத்த 4,000 ரூபாய்க்கு 10% டிஸ்கவுண்ட். அடுத்த 5,000 ரூபாய்க்கு தான் 20% டிஸ்கவுண்ட். ஓகே சார். ஓகேவா? 10,000 ரூபாய்க்கு 20% கிடையாது. கடைசி 5,000 ரூபாய்க்கு மட்டும் தான் 20% டிஸ்கவுண்ட். ஓகே சார். அப்போ மேல 5,000 ரூபாய்க்கு நம்ம அப்படிதான் போட்டோம் இல்லையா? 50 பிளஸ் 400 அந்த மாதிரி. இதுல 10,000க்கு இப்ப எவ்வளவு வரும்? 50 ஏன் போட்டோம்? 50 and 5% சார். ஓகே, அதுல 5%ன்றதுனால போட்டோம் இல்லையா? 400ன்றது அங்க 10%. 10%. அப்போ 10,000க்கு அந்த 5,000 தாண்டி தானே 10,000 வரும். ஆமா சார். அப்போ 5,000 வரைக்கும் 450 டிஸ்கவுண்ட்னு ஃபர்ஸ்டே பார்த்துட்டோம் இல்லையா? சார். சோ 450 ரூபா பிளஸ் என்ன பண்ணணும்? பிளஸ் 200 ரூபாவா சார்? 200 ரூபாயா? அடுத்து எத்தனை ரூபாய்க்கு 20%? சரி, 10,000ன்றத 1000 பிளஸ் 4,000 பிளஸ் 5,000 இப்படி பிரிக்கலாமா? சார். இந்த 100 ரூபாய்க்கு இந்த 100 ரூபாய், இந்த 1000 ரூபாய்க்கு 50 ரூபா, 4,000 ரூபாய்க்கு 400 ரூபாய். சோ இந்த ரெண்டும் சேர்த்து 450 ரூபா. கரெக்டா? சார். அப்ப மீதி இருக்கிற பணத்துக்கு எவ்வளவு டிஸ்கவுண்ட்? குழப்பமா இருக்கா? ஆமா சார். 1,000 சார்? 1000. அண்ணா ஏன்னா இந்த 5,000 ரூபாய்க்கு 10%னா 500 ரூபாய், 20%னா 1,000 ரூபாய். ஓகேவா? சோ 1,450 ரூபாய் டிஸ்கவுண்ட். அப்ப எவ்வளவு பே பண்ணணும்? 8,000. ஓகே, குழப்பமா இருக்கிறவங்களுக்கு நான் திரும்ப சொல்றேன். நீங்க கடையில போயிட்டு 1,000 ரூபாய் வரைக்கும் பொருள் வாங்குனீங்கன்னா 5% டிஸ்கவுண்ட். அது 10 ரூபாய்க்கு வாங்கினாலும் சரி, 10 ரூபாய்க்கு வாங்கினாலும் சரி, 800 ரூபாய்க்கு வாங்கினாலும் சரி, 900 ரூபாய்க்கு வாங்கினாலும் சரி, 5% டிஸ்கவுண்ட். 1,000 ரூபாய் வரைக்கும் நீங்க எவ்வளவு வாங்கினாலும் 5% தான் டிஸ்கவுண்ட். நீங்க 1,000 ரூபாய்க்கு மேல 500 ரூபாய் வரைக்கும் வாங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட். அந்த 10%ன்றது உங்களுக்கு 0ல இருந்து 5,000 10% கிடையாது. அந்த 1,000 ரூபாய்க்கு மேல நீங்க எவ்வளவு வாங்குறீங்களோ
அதுக்கு தான் 10%. இப்போ நீங்க ஒரு வேளை 1010 ரூபாய்க்கு வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 1010 ரூபாய்க்கு நீங்க பொருள் வாங்குறீங்க அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் 10 ரூபாய் இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் 1000 ரூபாய் இருக்குல்ல, அந்த 1000 ரூபாய்க்கு 5% டிஸ்கவுண்ட். 1000 ரூபாய்க்கு 5% டிஸ்கவுண்ட்னா எவ்வளோ? 50 பிளஸ் அந்த 10 ரூபாய்க்கு 10% டிஸ்கவுண்ட். அந்த 1000 ரூபான்றத ரெண்டா பிரிக்கலாம் இல்லையா? அந்த 1000 ரூபான்றத 1000 பிளஸ் 10, 1000 ரூபாய் பிளஸ் 10 ரூபாய் தான் 1010 ரூபாய். அந்த ஃபர்ஸ்ட் 1000 ரூபாய்க்கு டிஸ்கவுண்ட் வந்து எவ்வளோனா 5%. 5%ன்றது 50 ரூபா. அதுக்கப்புறம் அந்த 10 ரூபாய்க்கு 10% எவ்வளோ? 10 ரூபாய்க்கு 10% எவ்வளோ? 1 ரூபா சார். 1 ரூபாய் இல்லையா? சோ நீங்க 1010 ரூபாய்க்கு வாங்குனீங்கன்னா 51 ரூபா டிஸ்கவுண்ட். 51 ரூபா டிஸ்கவுண்ட். இல்ல நீங்க சொல்ற கால்குலேஷன் படி 10% டிஸ்கவுண்ட் நீங்க போட்டிருந்தீங்கன்னா 10% டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தீங்கன்னா இப்ப 51 ரூபா டிஸ்கவுண்ட்டுக்கு பதிலா 1010 ரூபால 10%னா 101 ரூபா டிஸ்கவுண்ட். 101 ரூபா டிஸ்கவுண்ட். அப்போ இந்த கால்குலேஷன் படி 51 ரூபா டிஸ்கவுண்ட். ஆனா நீங்க போட்ட கால்குலேஷன் படி, நீங்க போட்ட கால்குலேஷன்ல எவ்வளவு? கடைக்காரன் போட்ட கால்குலேஷன்ல, ஷாப்கீப்பர் போட்ட கால்குலேஷன்ல 51 ரூபா டிஸ்கவுண்ட். உங்க கால்குலேஷன்ல இப்ப 1010 ரூபாய்க்கு 10% கால்குலேஷன் போட்டீங்கன்னா எவ்வளவு? $1010 ரூபால 10% எவ்வளவு? எவ்வளவுப்பா? 1010 ரூபால 10% எவ்வளவு? 101. சோ நீங்க போட்ட கால்குலேஷன்ல 101, கடைக்காரன் போட்ட கால்குலேஷன்ல 51. யார் புத்திசாலி? அப்போ உங்களுக்கு 10% போடுற மாதிரி போட்டு, ஆனா உள்ள கால்குலேஷன் ட்ரிக் வேற. நீங்க 101 ரூபான்னு நினைச்சு வாங்குனீங்க, ஆனா உங்களுக்கு கிடைச்ச டிஸ்கவுண்ட் 51 ரூபா தான். 1010 ரூபாய்க்கு வாங்கும் போது 101 ரூபாய் டிஸ்கவுண்ட் வரும்னு நீங்க நினைச்சீங்க, ஆனா டிஸ்கவுண்ட் கொடுத்தது 51 ரூபா. அப்போ கடைக்காரரு புத்திசாலியா இல்லையா? ஸ்ரீசக்தி, இப்ப கால்குலேஷன் புரிஞ்சுதாமா? புரிஞ்சது சார். குழப்பமா இருக்கா? எத்தனை பேருக்கு இன்னும் குழப்பமா இருக்கு? எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? ரெண்டு, 3, 4, 5, 6, 7. ரைட், ஓகே, குட். லோயர் யுவர் ஹேண்ட்ஸ். சோ இதுதான் கால்குலேஷன், சரியா? இந்த கால்குலேஷனுக்கு தான் இப்ப இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. புரியலன்னா இப்ப நீங்க கேளுங்க, நான் திரும்ப சொல்லித்தரேன். புரியலன்னா இப்ப கேளுங்க, நான் திரும்ப சொல்லித்தரேன். புரியாம நம்ம ப்ரோக்ராம் எழுத முடியாது. தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு கொஸ்டின் நல்லா விளங்கினாதான் ஆன்சர் எழுத முடியும். கொஸ்டினே விளங்கலன்னா ஆன்சர் எழுத முடியாது. ஓகே, புரிஞ்சுதா எல்லாருக்கும்? புரிஞ்சுது சார். ஓகே, ரைட். உங்களுக்கு புரியலன்னா நீங்க தான் புரியலன்னு சொல்லி திரும்ப கேட்கணும். ஃப்ரெண்ட்ஸ் ஐயோ எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சு, நமக்கு மட்டும் தான் புரியல அப்படின்னு நினைச்சீங்கன்னா தட்ஸ் வெரி வெரி ராங். உங்களுக்கு புரியலன்னா நீங்க தான் கேட்கணும், சரியா? ஏன்னா எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு நான் தயாரா இருக்கேன், கேட்கறதுக்கு நீங்க தயாரா இருக்கணும். ரைட், ஓகே. இதுக்கு நம்ம ப்ரோக்ராம் எழுத போறோம். ஓகேவா? 1000 ரூபாய் வரைக்கும் 1000 ரூபாய் இருந்ததுன்னா இவ்வளோ, 1000 ரூபாய்க்கு மேல 5000 ரூபாய்க்கு உள்ள இருந்தா இவ்வளோ, 5000 ரூபாய்க்கு மேல இருந்தா இவ்வளோ. இந்த மாதிரி நம்ம இந்த டிஸ்கவுண்ட்டுக்கு நம்ம ப்ரோக்ராம் எழுத போறோம். ஓகே, யூசர் கிட்ட இருந்து அமௌண்ட் எவ்வளவுக்கு பர்ச்சேஸ் பண்ணிருக்காருன்னு கேட்கணுமா? சோ பர்ச்சேஸ் அமௌண்ட் ஈக்குவல் டு 1550. அது இன்புட் ஸ்டேட்மெண்ட் போட்டுக்கணும், அது நம்ம லாஸ்டா போட்டுக்குவோம். இப்போதைக்கு நான் 1550க்கு கரெக்டா வருதா அப்படின்றது நான் பார்க்க போறேன். ஓகேவா?
1550க்கு டிஸ்கவுண்ட் போக அமௌண்ட் எவ்வளவு வரும்? நம்ம முதல்ல மேனுவலா கால்குலேட் பண்ணிடலாம். யார் சொல்றீங்க? கௌஷிகா, 1550க்கு டிஸ்கவுண்ட் எவ்வளவு வரும்? நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்ப்போம். 1550க்கு எவ்வளவு டிஸ்கவுண்ட் வரும்? 10% வருதுண்ணா. ஃபர்ஸ்ட் ஓகே 1000க்கு வந்து 50 வரும்ண்ணா. ஓகே நெக்ஸ்ட் 550க்கு கால்குலேட் பண்ணுமாண்ணா 10%. அப்படி ஓகே மேல என்ன பண்ணலாம் 55 நீதான் வருதுண்ணா. சொல்லணும். ஓகே 55 வருதுண்ணா. அப்ப எவ்வளவு ஆச்சு? 105ண்ணா. 105 இல்லையா? அப்போ அமௌண்ட் எவ்வளவு பே பண்ணணும்? 105ண்ணா. 1450 ரூபால 5 ரூபாய் போயிடுச்சுன்னா 1000 புரியல. 1345ண்ணா. இன்னொரு தடவை கால்குலேட் பண்ணுங்க. 1550 ரூபால 100 ரூபாய் போச்சுன்னா 450 ரூபா. 450 ரூபால 5 ரூபா போச்சுன்னா எவ்வளோ? 445 இல்லையா? கரெக்டா? கரெக்ட்ண்ணா. ஓகே. உங்களெல்லாம் கடைக்கு கூட்டு போனா கடைக்காரங்களுக்கு ரொம்ப கொண்டாட்டமா இருக்கும் போல இருக்கே. அப்படியா? டக்குன்னு வரலண்ணா. ஓகே, எல்லாருக்குமே அப்படி டப்புன்னு வராது. எனக்கும் சில டைம் இப்படி எல்லாம் ஸ்ட்ரகிள் ஆகும். பிரச்சனை கிடையாது. நிறைய பிராக்டிஸ் பண்ணணும். இதுதான் உங்களுக்கு ஆப்டிடியூட்ல ஹெல்ப் பண்ணும். ஓகே, இந்த மாதிரி தப்பு வந்து சின்ன சின்ன தப்பு நீங்க இப்ப பண்ணக்கூடாது. பயங்கர ஷார்ப்பா இருக்கணும். இந்த மாதிரி கால்குலேஷன் நீங்க ரிப்பீட்டடா போட்டு பார்க்கணும். அப்பதான் உங்களுக்கு ஆப்டிடியூட்ல அந்த ஸ்பீடா சால்வ் பண்ண முடியும். உங்களுக்கு ப்ரோக்ராமிங்ல பயங்கர எக்ஸ்பர்ட்டா இருக்கலாம். எந்த ப்ரோக்ராம் கொடுத்தாலும் எழுதிடுவேன், எந்த அல்காரிதம் கொடுத்தா எழுதிடுவேன் அப்படின்னு உங்களுக்கு பயங்கர எக்ஸ்பர்ட்டான பர்சனா இருக்கலாம். ஆனா அந்த எக்ஸ்பர்டீஸ் எல்லாமே நீங்க உங்க ப்ரோக்ராமிங் லெவலுக்கு போகும்போதுதான் காட்ட முடியும். ப்ரோக்ராமிங் லெவலு ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் இன்டர்வியூன்னு கேட்டா கிடையாது. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து ஆப்டிடியூட். ஆப்டிடியூட்ல நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தாதான் ப்ரோக்ராமிங் ஸ்கில்ஸை நீங்க ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ ஆப்டிடியூட் ப்ரோக்ராமிங் கத்துக்கிறது முக்கியம். அதை விட முக்கியம் ஆப்டிடியூட். ஆப்டிடியூட்ல நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தாதான் உங்க ப்ரோக்ராமிங் ஸ்கில்ஸை நீங்க ஷோகேஸ் பண்ண முடியும். இல்லைன்னா உங்க ப்ரோக்ராமிங் ஸ்கில்ஸை காட்டுறதுக்கு உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியே கிடைக்காது. ஆப்டிடியூட்னா பெருசா ஒன்றும் கிடையாது. இப்ப நம்ம பண்ணோம்ல, இது எல்லாம் ஆப்டிடியூட். இவ்வளவு நேரம் நம்ம பண்ணது எல்லாமே ஆப்டிடியூட். இந்த 1550 ரூபால இந்த கால்குலேஷன் படி 15% 10% டிஸ்கவுண்ட் வருதுன்னா இதுல 1445 ரூபானுக்கு வந்தோம்ல, இது ஆப்டிடியூட். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் தான் ஆப்டிடியூடுக்கு ரொம்ப முக்கியம். சரியா? ரைட். இது எப்படி ப்ரொசீட் பண்ணலாம்? இதுதான் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட். இது எப்படி ப்ரொசீட் பண்ணலாம்? முதல்ல டிஸ்கஸ் பண்ணுவோம், அதுக்கப்புறமா நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவோம். ஹவு டு வி அப்ரோச் திஸ் ப்ராப்ளம்? என்ன பண்ணலாம்? சார் எவ்வளவு டிஸ்கவுண்ட் வாங்கியிருக்கோன்னு போட்டு 105 போடலாம். கரெக்ட். இப்போ 1550 ரூபான்றது சும்மா நானா ஒரு கொடுத்த நம்பர் தான். யூசர் வந்து என்ன வேணா கொடுப்பாரு. இங்க இன்புட் ஸ்டேட்மெண்ட் இருக்கிறதா நினைச்சுக்க. ஓகேவா? இதை எடுத்துட்டு பர்ச்சேஸ் அமௌண்ட் ஈக்குவல் டு இன்ட் ஆஃப் input of how much did you purchase for, எவ்வளவுக்கு பொருள் வாங்கியிருக்க அப்படின்னு நம்ம கேட்கிறோம்னு வச்சுக்கோ. யூசர் என்ன நம்பர் வேணாலும் கொடுப்பாரு. 1000 ரூபாய்க்கு வாங்கின யூசரா இருந்தாலும் இருக்கலாம், 10,000 ரூபாய்க்கு வாங்கின யூசரா இருந்தாலும் இருக்கலாம். ஓகே, யூசர் எவ்வளவுக்கு வாங்கினாருன்றது சொல்ல முடியாது. அதனாலதான் இந்த ஒரு லைனை கமெண்ட் பண்ணிட்டு இதை நான் அப்புறமா அன்கமெண்ட் பண்ணிக்குவேன். இப்போ யூசர் 1550 ரூபா
என்டர் பண்ணிருக்காருன்னு வச்சுக்கோமே. ஹவு டு வி ப்ரொசீட் வித் திஸ் ப்ராப்ளம்? அடுத்து என்ன பண்ணலாம்? முதல்ல நம்ம யோசிப்போம், அதுக்கப்புறமா நம்ம சால்வ் பண்ணுவோம். என்ன பண்ணலாம்? அடுத்து என்ன பண்ணலாம்? கேட்டகரிஸ் பிரிக்கணும்னா இப்போ வந்து 1000க்கு கம்மியா இருந்தா என்ன பண்ணணும், 5000க்கு கம்மியா இருந்தா அந்த ரேஞ்ச். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் ஒரு இஃப் கண்டிஷன் போடணும் இல்லையா? ஆமாண்ணா. என்ன பண்ணலாம்? இஃப்ல என்ன பண்ணணும்? பர்ச்சேஸ் அமௌண்ட் வந்து 10,000 ஆர் லெஸ் தான இருந்தா அதுக்கு ஒரு ரேஞ்ச் அந்த மாதிரி இருக்கணும்ல. ஓகே, சோ இப்ப வாங்குற அமௌண்ட், யூசர் பர்ச்சேஸ் பண்ண அமௌண்ட் 1000 ரூபாயோ இல்லனா 1000 ரூபாய்க்கு கம்மியாவோ இருந்தா என்ன பண்ணணும்? என்ன கால்குலேஷன்? என்ன கால்குலேஷன்? எவ்வளவு அமௌண்ட் பே பண்ணணும் அப்படின்றது என்ன கால்குலேஷன்? $5% டிஸ்கவுண்ட் இருக்கும்னா அப்போ பர்ச்சேஸ் அமௌண்ட் -50 போடும். பர்ச்சேஸ் அமௌண்ட் -50. ஓகே, அத ரெண்டா பிரிச்சு முதல்ல டிஸ்கவுண்ட் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சுக்கும். டிஸ்கவுண்ட் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா அமௌண்ட் எவ்வளோன்னு பே பண்ணணும் அப்படின்னு கண்டுபிடிச்சோம்னா அது வசதியா இருக்கும்ல. ரெண்டு வேரியபிள்ல தனித்தனியா போட்டுக்கலாம். ஒரே வேரியபிளா போடலாம், தப்பு கிடையாது. கன்வீனியன்ஸ்க்காக நான் 2 டிஃபரெண்ட் வேரியபிளா நான் போட்டுக்கிறேன். இப்போ டிஸ்கவுண்டோட கால்குலேஷன் என்ன? ஆனா நான் வந்து கூகுள்ல பார்த்தேன், அதுல வந்து 5 divided by 100 மல்டிபிள் அந்த அமௌண்ட் வந்து கொடுத்திருக்கணும். ஓகே, சரி, இங்க என்ன போடலாம்? நீங்க கூகுள்லாம் பண்ணி பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க மேக்ஸ்ல கட்டாயமா படிச்சிருக்கீங்க, 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ்ல. ஸோ டிஸ்கவுண்ட் வந்து 1000 ரூபாய்க்கு கம்மியா இருந்ததுன்னா டிஸ்கவுண்ட் எத்தனை பர்சன்ட்? இங்க என்ன போடணும்? என்ன டைப் பண்ணணும்? சரி, 1000 ரூபாய்க்கு டிஸ்கவுண்ட் அப்படின்னா 50 ரூபாய் அப்படின்னு சொன்னீங்கல்ல, எப்படி சொன்னீங்க? 1000 ரூபாய்க்கு டிஸ்கவுண்ட் 50 ரூபான்னு சொன்னீங்கல்ல, எப்படி சொன்னீங்க? 50 ரூபான்றது எப்படி வந்தது? 5%னா? ஓகே, அந்த 5%ன்றது எப்படி கால்குலேட் பண்ணீங்க? ஆனா இப்போ அந்த பர்ச்சேஸ் அமௌண்ட் எத்தனை பர்சன்டேஜோ இப்ப 5%னா 5 டிவைடட் பை 100 அவ்வளவுதானே? சோ பர்ச்சேஸ் அமௌண்ட் இன்டு 5%னா 5 டிவைடட் பை 100 இல்லையா? எஸ் மேம். சோ டிஸ்கவுண்ட்ன்றது பர்ச்சேஸ் அமௌண்ட் வந்து 1000 ரூபாய் அப்படின்னா 1000 இன்டு 5 டிவைடட் பை 100. 5 டிவைடட் பை 100 வந்து 0.05 இல்லையா? சோ 1000 இன்டு 0.05 50 rupees. யாருக்காவது இதுல கொஸ்டின் இருக்கா? குழப்பமா இருக்கா? எல்லாருக்கும் புரிஞ்சுதா? புரிஞ்சதுன்னா கை தூக்குங்க. சொல்லுங்கண்ணா, கொஞ்சம் புரியல. ஓகே, இப்போ 1000 ரூபாய்க்கு 5% அப்படின்னா 50 ரூபா இல்லையா? கரெக்டா இல்லையா? 1000 ரூபாய்க்கு 5%னா 50 ரூபா. எஸ் ஆர் நோ? என்கிட்ட இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கொஸ்டின் கேட்டது யாரு? ஓகே, அப்ப நீதான்ப்பா பதில் சொல்லணும். நான் உன்கிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன். ஏன்னா புரியலன்னு சொன்னது நீதான். ரைட். இப்ப 5% அப்படின்னா
5%ன்றது மேக்ஸ்ல என்னது 5 டிவைடட் பை 100 தான் 5%. கரெக்டா? ஆமா 100%னா 100 அவுட் ஆஃப் 100. 50 எக்ஸாம்ல 50% எடுத்திருக்கேன்னா 50 அவுட் ஆஃப் 100. 80%னா 80 அவுட் ஆஃப் 100 இல்லையா? ஆமாண்ணா. அப்போ 1000 ரூபாய்க்கு 5% அப்படின்னா 1000 ரூபாய் மல்டிப்ளைட் பை 5 டிவைடட் பை 100 இல்லையா? 10%னா மல்டிப்ளைட் பை 10 டிவைடட் பை 100 அப்படின்னா 1/10. கரெக்டா? கரெக்ட்ண்ணா. ரைட். இது டிஸ்கவுண்ட். டிஸ்கவுண்ட் வந்து எனக்கு இப்ப 5 ரூபான்னு கிடைச்சிருக்கு. நான் எவ்வளவு அமௌண்ட் பே பண்ணணும்? ₹1550 பே பண்ணணும்ண்ணா. ஓகே. நான் வந்து 1000 ரூபாய்க்கு கம்மியா எவ்வளவு இருக்கோ அதை தான் நான் இப்ப பாத்துக்கிட்டு இருக்கேன் இல்லையா? என்னோட அமௌண்ட் 1550 ரூபா. 1000 ரூபாயை தாண்டிருச்சு. சோ இந்த இஃப் கண்டிஷனுக்குள்ளேயே வராது இல்லையா? இப்ப நான் 1000 ரூபான்னு போட்டுக்கிறேனே, 1000 ரூபான்னு போட்டுக்கிறேன். இப்ப சொல்லுங்க, இப்ப அமௌண்ட் எவ்வளவு பே பண்ணணும் நானு? 1000 பே பண்ணணும்ண்ணா. டிஸ்கவுண்ட் இருக்கே, 5% டிஸ்கவுண்ட் இருக்கே. எவ்வளவு பே பண்ணணும்? 950 பே பண்ணுவோம். ஓகே, இப்ப 950 எப்படி வந்தது? என்ன கால்குலேஷன் பண்ணீங்க 950 வந்தது? ப்ரோக்ராம்ல அதை பண்ணணும், அப்பதான் கம்ப்யூட்டர் சொல்லும். நீங்க மேனுவலா பண்ணிட்டீங்க, இப்ப கம்ப்யூட்டரை பண்ண வைக்கணும். என்ன சொன்னா கம்ப்யூட்டர் பண்ணும் அதை? 950 வரதுக்கு இங்க என்ன டைப் பண்ணணும்? அமௌண்ட் மைனஸ் டிஸ்கவுண்ட் ஆனா? ஓகே, அப்படிதான் கால்குலேட் பண்ணீங்க இல்லையா? 1000 ரூபாய், 1000 ரூபாய்க்கு பொருள் வாங்கியிருக்கேன். அதுல டிஸ்கவுண்ட் வந்து 50 ரூபா. அப்போ நான் எவ்வளவு பணம் கட்டணும்? பொருள் வாங்கினது 1000 ரூபாய்க்கு, 50 ரூபா டிஸ்கவுண்ட், எவ்வளவு பணம் கட்டணும்? ஆன்சர் பண்ணுங்கப்பா. சோ அமௌண்ட் பேயபிள் இல்லையா? அமௌண்ட் பேயபிள் ஈக்குவல் டு பர்ச்சேஸ் அமௌண்ட் மைனஸ் என்ன பண்ணும்? டிஸ்கவுண்ட் டிஸ்கவுண்ட். கேள்வியா கேட்க கூடாதுப்பா, பதிலா சொல்லணும். நான் கேள்வி நான் கேள்வி கேட்டேன்னா அதுக்கு பதில் வந்து ஒரு கேள்வி கேட்க கூடாது, அதுக்கு பதில் சொல்லணும். அதுதான் கான்ஃபிடன்ஸ். இன்டர்வியூல இப்ப நான் ஒரு கொஸ்டின் கேட்கறேன்னா, நான் தான் இன்டர்வியூவர், நான் தான் ஹைரிங் மேனேஜர். நீங்க ஏன்டியா ஒரு கொஸ்டின் கேட்டீங்கன்னா எப்படி? தட் மீன்ஸ் யூ ஆர் லேக்கிங் த கான்ஃபிடன்ஸ். இந்த செல்ஃப் கான்ஃபிடன்ஸ்ன்றாங்கல்ல, அது பெருசா ஒண்ணும் கிடையாது. இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கும் போது நீங்க என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டீங்களே, தட் மீன்ஸ் யூ ஆர் லேக்கிங் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ். அதுல தப்பா இருந்தாலும் பரவாயில்ல, டவுட்டா இருந்தாலும் பரவாயில்லன்னு அட்லீஸ்ட் ஒருத்தர் கேட்டாரு, மீதி பேர் அது கூட கேட்கல. சோ யூ ஆர் நாட் அட் ஆல் ட்ரைங். ஒருத்தர் வந்து அட்லீஸ்ட் ட்ரை பண்றாரு, மத்தவங்க ட்ரையே பண்ணல. ஓகே, இதெல்லாம் வந்து இன்டர்வியூல ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ். சரியா? ரைட். இப்போ அமௌண்ட் பேயபிள் வந்து டிஸ்கவுண்ட் கண்டுபிடிச்சாச்சு. டிஸ்கவுண்ட் வந்து பர்ச்சேஸ் அமௌண்ட், அதுக்கப்புறம் அதுல 5%, அதுதான் டிஸ்கவுண்ட். அமௌண்ட் பேயபிள் வந்து பர்ச்சேஸ் அமௌண்ட் 1000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணிருக்கேன், அதுல டிஸ்கவுண்ட் 5% போயிடுச்சுன்னா அதுதான் அமௌண்ட் பேயபிள். பிரிண்ட் என்ன பிரிண்ட் பண்ணலாம்? என்ன பிரிண்ட் பண்ணலாம்? யூசருக்கு வந்து அட்ராக்டிவா பிரிண்ட் பண்ணணும். நீங்க கடையில வாங்கும் போது அந்த பில்லு பார்க்கும் போது, அடடா இந்த கடையில வந்து இவ்வளவு டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்களேன்னு உங்களை ஃபீல் பண்ண வைக்கணும். என்ன பிரிண்ட் பண்ணலாம்? ஏதாவது ட்ரை பண்ணுங்கப்பா.
போர் அடிக்குதா இன்னைக்கு கிளாஸ்? இல்ல புரியலையா? சார் 5% எப்படி சார் அட்ராக்டிவா கொடுக்குறது? 5% அட்ராக்டிவா கொடுக்க அண்ணா முடியாது. எவ்வளவு ருபீஸ்னு கொடுத்தோம்னா அது அட்ராக்டிவா இருக்கும்ல. சோ இவ்வளவு ருபீஸா அப்படின்னு. you purchased for rupees என்ன பண்ணீங்க? என்ன வேரியபிள் பண்ணோம்? பர்ச்சேசபிள் ஓகே, purchase amount. You purchased for rupees 1000 and saved rupees என்ன பண்ணோம்? இங்க என்ன வேரியபிள் பண்ணோம்? டிஸ்கவுண்டா சார்? டிஸ்கவுண்ட் சார். வெரி குட். ஒரு விஷயம் பண்ணிட்டு அதை கரெக்ட் பண்ணல, தட்ஸ் வெரி குட். இவ்வளோக்கு பொருள் வாங்கியிருக்கீங்க, இவ்வளோ சேவ் பண்ணிருக்கீங்க. பிரிண்ட் அடுத்து என்ன பிரிண்ட் பண்ணோம்? அடுத்து அமௌண்ட் பேயபிள் போடும். ஸோ இவ்வளோக்கு வாங்கியிருக்கீங்க, இவ்வளோ டிஸ்கவுண்ட், நான் எவ்வளோ கொடுக்கணுன்றதை கேட்கணும்ல. யூ நீட் டு பே rupees amount payable. You purchased for rupees 1000. You saved. Done பண்ணுவோம் ப்ரோக்ராம. You purchased for rupees 1000 and saved 50 rupees. You need to pay 950 rupees. இப்போ 1000 ரூபாய்க்கு வாங்கல, 895, 890. 890க்கு வாங்கினா 845 ரூபாய் 50 பைசா கட்டணும். எவ்வளவு மிச்சம் பிடிச்சிருக்கேன்? 44 ரூபா 50 காசு மிச்சம் பிடிச்சிருக்கேன். இந்த 44 ரூபாய் 50 காசுன்றது நீங்க மல்டிப்ளைடு பை 5 டிவைடட் பை 100 போட்டீங்கன்னா உட்காந்து போட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். இப்ப இந்த 890ல 10% கண்டுபிடிச்சு அதுல பாதி கண்டுபிடிச்சா இந்த நம்பர் ஈஸியா வந்துருமா வராதா? 89ல பாதி 44.5. கரெக்டா இல்லையா? ஆமா சார். அவ்வளவு சிம்பிளா போடணும். சரியா? இப்போ 555. இதுல இப்ப எவ்வளவு டிஸ்கவுண்ட் வரும்? இதெல்லாம் நீங்க வீட்ல பிராக்டிஸ் பண்ணணும். ஓகே, சோ இதெல்லாம் வீட்ல நீங்க பிராக்டிஸ் பண்ணணும். ரைட், இது 1000 ரூபாய் வரைக்கும் நான் போட்டிருக்கேன். இப்போ 1250 ரூபாய் நான் போட்டேன்னா என்ன பிரிண்ட் ஆகும்? ஒண்ணுமே பிரிண்ட் ஆகாதுண்ணா. ஒண்ணுமே பிரிண்ட் ஆகாது. ப்ரோக்ராம் அப்படியே முடிஞ்சிடும். எதுவுமே பிரிண்ட் ஆகாது, அப்படியே முடிஞ்சிடும். ஏன்னா 1000 ரூபாய்க்கு கம்மியா இருந்தா என்ன பண்ணணும்னு நான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் நான் எதுவுமே போடல. தட் மீன்ஸ் 1000 ரூபாய் விட அதிகமா இருந்ததுன்னா என்ன பண்ணணும்ன்றது என் ப்ரோக்ராமுக்கு தெரியாது. ஏன்னா நான் அதுக்கு ப்ரோக்ராம் எழுதல. மை ப்ரோக்ராம் வில் ஸ்டாப். ஸோ எல்இஃப் இங்க என்ன பண்ணும்? பர்ச்சேஸ் அமௌண்ட் என்ன பண்ணும்? கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 1000. ஓகே, இந்த இஃப் தாண்டி வருது. லைன் நம்பர் 10ல இஃப் தாண்டி வருது அப்படின்னா 1000 ரூபாய்க்கு கம்மியா இருக்கும் இல்ல 1000 ரூபாயை விட பெருசா இருக்குமா? பெருசா தான் சார். கட்டாயமா 1000 ரூபாயை விட பெருசா தான் இருக்கும். 1000 ரூபாய்க்கு ஈக்குவலாவோ கம்மியாவோ இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது இல்லையா? ஆமா சார். அப்போ 1000 ரூபாயை விட பெருசா இருக்கான்னு செக் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா கட்டாயமா 1000 ரூபாயை விட பெருசா தான் இருக்கும் இல்லையா? இல்லையா? நீங்க மதுரையில இருந்து சென்னைக்கு வரீங்கன்னா திருச்சியை தாண்டி வந்தீங்களான்னு கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா நீங்க அப்படிதான் வந்திருப்பீங்க. விழுப்புரம் தாண்டி வந்தீங்களான்னு கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. அப்படிதானே வருவீங்க. அதை அது தனியா கேட்க முடியுமா? தனியா கேட்பனா இல்லையா? அப்ப கிரேட்டர் தென் போட தேவையில்லையா சார்? கிரேட்டர் தேன் 1000 தேவை கிடையாது.
ஏன்னா 1000 ரூபாயை விட பெருசா இருந்தா மட்டும்தான் கீழே வரும். 1000 ரூபாயை விட கம்மியா இருந்ததுன்னா இங்கேயே முடிஞ்சிரும் இல்லையா? 1000 ரூபாயை விட பெருசா இருக்கிறதுனாலதானே கீழே வருது. ஆமா சார். 1000 ரூபாயை விட கம்மியா இருந்ததுன்னா இந்த இஃப் கண்டிஷன் பாஸ் ஆயிரும், உள்ள வந்திருக்கும் இல்லையா? சோ இந்த இஃப் கண்டிஷன் ஃபெயில் ஆகுது அப்படின்னா அந்த 1000 ரூபாயை விட பெருசா இருந்ததுனாலதான் இந்த இஃப் கண்டிஷன் ஃபெயில் ஆச்சு. கரெக்டா? அப்போ அந்த 1000 ரூபாயை விட பெருசா இருக்கான்னு செக் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. தப்பான்னு கேட்டா தப்பு கிடையாது. நீங்க திருச்சி விழுப்புரத்தை தாண்டி வந்தீங்களான்னு கேட்கறதுல எந்த ஒரு தப்பும் கிடையாது. ஆனா அப்படி கேட்கறது அவசியமானு கேட்டா அவசியம் கிடையாது, அனாவசியம். மதுரையில இருந்து சென்னை வரீங்கன்னா திருச்சி விழுப்புரம் வழியா தான் வருவீங்க. கரெக்டா? அதுதான் சார். நீங்க கோயம்புத்தூர், ஈரோடு, சேலம்னு சுத்திட்டு கூட வரலாம். அப்படி வந்தா ஏதாவது தப்பா? ஏதாவது தப்பு இருக்கா? இல்ல சார். இல்ல இல்லையா? அதே மாதிரி இங்க அமௌண்ட் கிரேட்டர் than 1000 போட்டீங்கன்னா ஏதாவது தப்பு இருக்கான்னா தப்பு எல்லாம் கிடையாது. ஆனா எதுக்காக போடணும்? அவசியம் கிடையாது. 1000 ரூபாயை விட பெருசா இருந்தாதான் கீழே வரும். அப்போ கிரேட்டர் than 100ன்னு ஒண்ணு தனியா எதுக்கு நான் செக் பண்ணணும்? டெஃபினட்டா கிரேட்டர் than 1000 தான், அதனாலதான் கீழே வருது. ரைட். அப்போ இங்க வேற என்ன செக் பண்ணணும்? 1000 ரூபாயை விட பெருசா இருக்கான்னு செக் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. வாட் எல்ஸ் டு ஐ நீட் டு செக்? less than 5,000 பார்க்கணும். less than or equal to. less than or equal to அதுவும் முக்கியம். அந்த ஈக்குவல் டுன்றதும் ரொம்ப முக்கியம். இல்லனா 4999 ரூபாய் வரைக்கும் மட்டும்தான் கன்சிடர் பண்ணுவோம். அந்த மீதி இருக்கிற 1 ரூபாய்க்கு வாங்கினாங்கன்னா அதை கன்சிடர் பண்ண மாட்டோம். ஓகேவா? ரைட். இப்போ இங்க டிஸ்கவுண்ட் எவ்வளவு? அதே டிஸ்கவுண்ட் தான் கால்குலேட் பண்ண போறோம். இங்க டிஸ்கவுண்ட் எவ்வளவு? ஓகே. அப்ப இங்க என்ன கால்குலேஷன் பண்ணணும்? Purchase amount multiple 10 divided by கரெக்டா இந்த கால்குலேஷன்? இல்லண்ணா தப்பு. தப்பு. ஏன்னா ஃபர்ஸ்ட் 1000 ரூபாய்க்கு 5% டிஸ்கவுண்ட். அடுத்த 5000 ரூபாய்க்கு 1000 ரூபாயில இருந்து 5000 ரூபாய்க்கு தான் 5% டிஸ்கவுண்ட். 1000 ரூபாய்க்கு 1000 ரூபாயில இருந்து 5000 ரூபாய் வரைக்கும் தான் 10% டிஸ்கவுண்ட். முதல் 1000 ரூபாய்க்கு 5% தான் டிஸ்கவுண்ட். அப்போ நீங்க பர்ச்சேஸ் அமௌண்ட்னு போட்டீங்கன்னா மொத்தமா 5000 ரூபாய், இப்ப இது 5000 ரூபான்னு அமௌண்ட் வச்சுக்கோமே. 5000 ரூபான்னு போட்டீங்கன்னா 10%ன்றது 500 ரூபாய் வந்துடும். ஆனா 500 ரூபாய் டிஸ்கவுண்ட் கிடையாது. 500 ரூபாயை விட கம்மி தான். 450 ரூபான்னு பார்த்தோம் இல்லையா ஸ்டார்டிங்ல? 450 ரூபா தான் டிஸ்கவுண்ட். அப்போ கடைக்காரரு ரொம்ப கிளவரா அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிருக்காரு. ஓகே. 500 ரூபான்னு நம்ம நினைச்சோம். 500 ரூபாய்லாம் கிடையாது, 450 ரூபா தான். அப்ப என்ன பண்ணணும்? இந்த கால்குலேஷன் தப்பு. என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் 1000 ரூபாய்க்கு 5%. அதுல ஏதாவது 5000 ரூபாய், இந்த அமௌண்ட் கட்டாயமா 1000 ரூபாய்க்கு மேலதான் இருக்கும். கரெக்டா? கரெக்ட்ண்ணா. ஓகே. அப்போ இதுல 1000 ரூபாய்க்கு மேல இருக்கிற அமௌண்ட்டுக்கு தான் 10% டிஸ்கவுண்ட் இல்லையா? சோ அந்த டிஸ்கவுண்ட்ன்றது 1000 ரூபாய்க்கு மேல இருக்கிற அமௌண்ட். 1000 ரூபாய்க்கு மேல இருக்கிற அமௌண்ட்னா எவ்வளவு? பர்ச்சேஸ் அமௌண்ட் மைனஸ் 1000. இதுதான் 1000 ரூபாய்க்கு மேல இருக்கிற அமௌண்ட். அப்போ 5000 ரூபாய்க்கு 4000 ரூபாய்க்கு தான் 10% டிஸ்கவுண்ட் இல்லையா? 4000 ரூபாய்க்கு தான் 10% டிஸ்கவுண்ட். அப்போ மீதி 1000 ரூபாய்க்கு எவ்வளவு டிஸ்கவுண்ட்? 50 ரூபாய் டிஸ்கவுண்ட் இல்லையா?
ஸோ அப்போ டிஸ்கவுண்ட் ஈக்குவல் டு டிஸ்கவுண்ட் பிளஸ் 50. ஸோ 4000 ரூபாயில இருந்து 5000 ரூபாய்க்கு உள்ள இருக்கிற டிஸ்கவுண்ட் இங்க நான் போட்டுட்டேன். 1000 ரூபாய்க்கு 5% வந்து டிஃபால்ட்டா டிஸ்கவுண்ட், 500 இல்ல 50. 1000 ரூபாய்க்கு 5% டிஸ்கவுண்ட், தட் மீன்ஸ் 50 ருபீஸ். அப்போ டிஸ்கவுண்ட் கூட அந்த 4000 ரூபாய்க்கு கால்குலேட் பண்ண டிஸ்கவுண்ட் பிளஸ் அந்த 1000 ரூபாய்க்கு உண்டானது டிஸ்கவுண்ட். இப்போ இங்க அமௌண்ட் பேயபிள் அதே ஃபார்முலா தான், இந்த பிரிண்டும் அதே பிரிண்ட் தான். அப்போ இந்த 3 லைனை அப்படியே காப்பி பண்ணி போட்டுக்கலாம். உங்க எல்லாருக்கும் ரொம்ப குழப்பமா இருக்குன்னு எனக்கு தோணுது, ஏன்னா கிளாஸ்ல பயங்கர ரெஸ்பான்ஸே கிடையாது. அடுத்த இஃப் கண்டிஷன் நான் போட போறது கிடையாது, இத ஹோம்ஒர்க்கா பண்ண போறீங்க. இந்த 2 இஃப் கண்டிஷனை நான் இப்போ கிளாஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ண இல்லையா, என்ன எக்ஸ்பிளைன் பண்ண அப்படின்றத நீங்க ரெக்கார்டிங் எடுத்து பார்த்துட்டு 3வது எல்இஃப் நீங்க இதே மாதிரி போட போறீங்க. ஓகே, 5000 ரூபாயில இருந்து 10000 ரூபாய் கிடையாது, கிரேட்டர் தேன் 5000. எஸ் ஜனனி. ஆனா ஒரு டவுட்னா, இப்போ வந்து பர்ச்சேஸ் அமௌண்ட் மைனஸ் 1000க்கு பதிலா வந்து -15 போட்டுக்கிட்டாலும் கரெக்டா தான் வரும். நீ சொல்ல -50 போட்டா கரெக்டா வருமா? அப்படிதான் நினைக்கிறேன். ஏன்னா 500 ஓகே, இங்க 5000 ரூபாயில 1000 ரூபாய் மைனஸ் பண்றதும் 50 ரூபாய் மைனஸ் பண்றதும் ஒண்ணா? இந்த மாதிரி क्वेश्चनக்கு இங்க -50 போட சொல்லலாம். டோட்டலா வந்து into 10 divided by 100 -50 அப்படி சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் அந்த டிஸ்கவுண்ட் கால்குலேட் பண்ணிட்டு அதோட -50 போட்டுக்கலாம். அதோட -50 போட்டுக்கலாம். நீ ட்ரை பண்ணி பாரு, வேற வேற நம்பர் போட்டு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு ட்ரை பண்ணி பாரு. ஓகே, ஒர்க் ஆகுமா? ஒர்க் ஆகும்னு தான் நினைக்கிறேன், பட் ட்ரை இட் அவுட். பேப்பர்ல ஒரு 4-5 எக்ஸாம்பிள் போட்டு ஒன்னொன்னுக்கும் நீ சொல்ற கால்குலேஷன்ல என்ன அவுட்புட் வருது, இதுல என்ன அவுட்புட் வருதுன்னு பாரு. அதுக்கப்புறமா நீயே கன்ஃபார்ம் பண்ணு. ஸோ ஒரு ப்ரோக்ராம இப்படிதான் போடணும்னு அவசியம் கிடையாது. தேர் வில் பி n number of ways to solve the problem. ஸோ நீங்க சொல்றது ஒரு வழியா இருக்கலாம், நான் சொல்றது ஒரு வழி. இப்படிதான் சால்வ் பண்ணணும்னு நான் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு இதை விட பெட்டரான வழி இருந்ததுன்னா go for it. ஓகே, வெரி குட் பாயிண்ட். வேற யாருக்காவது கொஸ்டின் இருக்கா? சார் எனக்கு அந்த டிஸ்கவுண்ட் ஈக்குவல் டு டிஸ்கவுண்ட் பிளஸ் 15 இடத்துல புரியுது சார். ஓகே, அதுக்கு என்ன பண்ணு, புரியறதுக்கு பேப்பர் பேனா எடுத்துக்க. நம்ம இவ்வளவு நேரம் ஒரு 5000 ரூபாய் இருந்ததுன்னா எப்படி அமௌண்ட் வந்தது அப்படின்னு நம்ம ஒரு கால்குலேஷன் போட்டோம்ல, அந்த கால்குலேஷன்ல என்ன ஆன்சர் வருதுன்றத பேப்பர்ல எழுதி பாரு. அதுக்கப்புறம் இந்த ஃபார்முலால நம்ம என்னென்ன போட்டிருக்கோம் இருக்குல்ல, நீ பேப்பர்ல எழுதி பார்த்ததுக்கு அப்புறம் இந்த ப்ரோக்ராம்ல என்ன பண்ணிருக்கோன்றதையும் நீ பாரு. வேல்யூஸ ரீப்ளேஸ் பண்ணி பாரு. பர்ச்சேஸ் அமௌண்ட்னா 5000 ரூபாய், 5000 ரூபாயில 1000 ரூபாய் போச்சுன்னா 4000 ரூபாய். 4000 மல்டிப்ளை பை 10 டிவைடட் பை 100, அதுல என்ன ஆன்சர் வருது, அது கூட எதுக்காக 50 ரூபாய் ஆட் பண்றோம். ஸோ நீ இதுக்கு முன்னாடி ப்ரோக்ராம் இல்லாம, ப்ரோக்ராமிங் வந்து செகண்டரி, அதை மறந்துடுங்க. அதுக்கு முன்னாடி ப்ரோக்ராமுக்கு எழுதுறதுக்கு முன்னாடி இப்படிதான் என் ப்ரோக்ராம் ஒர்க் ஆகணும் அப்படின்றத பேப்பர்ல எழுதி பார்த்திருப்பீங்கல்ல. நீங்க பேப்பர்ல எழுதி பார்த்ததும் கம்ப்யூட்டர் பண்றதும் ஒன்னா அப்படின்றத நீங்க கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ரெண்டுத்துலயும் மிஸ் மேட்ச் இருந்ததுன்னா there is a problem. இல்ல அப்படின்னா you are right. ஓகேவா? அப்படி நீங்க கால்குலேட் பண்ணிட்டீங்கன்னா you will get the answer. வேற ஏதாவது கொஸ்டின்ஸ்? புதன்கிழமை கிளாஸ் இருக்காது, ஃபெஸ்டிவல்ன்றதுனால எல்லாரும் என்ஜாய் பண்ணுங்க. காலேஜ்லாம் லீவா இருக்கும், என்ஜாய் பண்ணுங்க. புதன்கிழமை கிளாஸ் இருக்காது, உங்களுக்காக தான் நான் லீவ் விடுறேன். அன்னைக்கு எனக்கு லீவு தான், கிளாஸ் எடுக்கிறதுனா நான் எடுப்பேன், எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. பட் உங்க எல்லாருக்கும் லீவு, நீங்க என்ஜாய் பண்ணுங்க. இந்த ஹோம்ஒர்க்கோட இன்னொரு ஹோம்ஒர்க்கும் சேர்த்து பண்ணுங்க, எலக்ட்ரிசிட்டி பில் கால்குலேஷன். ஏன்னா உங்களுக்கு நடுவில் நிறைய டைம் இருக்கு. எலக்ட்ரிசிட்டி பில் கால்குலேஷன். அதுக்கு முன்னாடி இந்த ப்ரோக்ராம் இன்கம்ப்ளீட்,
இந்த ப்ரோக்ராமை ஃபினிஷ் பண்ணணும். ஃபினிஷ் பண்ணதுக்கு அப்புறம் எலக்ட்ரிசிட்டி பில் கால்குலேஷன் வந்து எப்படி பண்றது அப்படின்றது பாருங்க. இபி ரீடிங் எடுக்கிறவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னு எத்தனை பேருக்கு தெரியும்? இபில இருந்து எலக்ட்ரிசிட்டி போர்ட்ல இருந்து ரீடிங் எடுக்க வருவாங்கல்ல 2 மாசத்துக்கு ஒரு தடவை, என்ன பண்ணுவாங்கன்னு எத்தனை பேருக்கு தெரியும்? வீட்டுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க? இல்ல வீட்டுக்கு வரதை எத்தனை பேர் பார்த்திருக்கீங்க? ரெண்டு 3 பார்த்திருக்கீங்களா? 4 ஓகே, நிறைய பேர் பார்த்திருக்கீங்க. வெரி குட். என்ன பண்ணுவாங்க வீட்டுக்கு வந்து? சார் எத்தனை யூனிட் ஓடி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற அமௌண்ட் வந்து அந்த இதுல எழுதி கொடுப்பாங்க சார். ஓகே, எத்தனை யூனிட் ஓடி இருக்குன்றதை எப்படி பார்ப்பாங்க? மீட்டர் பாக்ஸ்ல பர்டிகுலர் பிரஸ் பண்றவங்க பார்ப்பாங்க சார். ஓகே, அதுல பிரஸ் பண்ணா எத்தனை யூனிட் யூஸ் பண்ணிருக்கீங்கன்றது தெரியுமா? அது பிரஸ் பண்ணா என்ன தெரியும்? எத்தனை யூனிட் யூஸ் பண்ணிருக்கீங்கன்றது தெரியாது. அது பிரஸ் பண்ணா இது வரைக்கும் டோட்டலா எவ்வளவு யூனிட் ஓடி இருக்குன்றது தெரியும். இது வரைக்கும் அப்படின்றது நீங்க அந்த பாக்ஸ் வாங்கினதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் எவ்வளவு ஓடி இருக்குன்றது தெரியும். அப்போ நீங்க கடைசி 2 மாசத்துல எவ்வளவு யூஸ் பண்ணிருக்கீங்கன்றது எப்படி தெரியும்? ஆனா லாஸ்டா வர அப்போ அதுல ஒரு நம்பர் இருந்திருக்கும், இப்போ அந்த ஒரு நம்பர் இருக்கும், அது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணி கண்டுபிடிப்பாங்க. எஸ், சப்ட்ராக்ட் பண்ணி தான் கண்டுபிடிப்பாங்க. நீங்க எவ்வளவு யூஸ் பண்ணிருக்கீங்கன்றது மீட்டர்ல வராது. போன மாசம் எடுக்கும்போது ஒரு ரீடிங் இருந்திருக்கும், இந்த மாசம் இருக்கும்போது ஒரு ரீடிங் இருக்கு, அது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணோம்னா எவ்வளோன்னு வரும். அது ஒரு கால்குலேஷன். கால்குலேஷன் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்க எவ்வளவு யூஸ் பண்ணிருக்கீங்கன்னு வரும். அந்த மீட்டர்ல நீங்க எவ்வளவு யூஸ் பண்ணிருக்கீங்கன்றது வருமானா வராது. அந்த மீட்டர்ல இது வரைக்கும் நீங்க அந்த பாக்ஸை வாங்கினதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் எவ்வளவு யூஸ் பண்ணிருக்கீங்கன்றது தான் வரும். லாஸ்ட் 2 monthsல எவ்வளவு யூஸ் பண்ணிருக்கீங்கன்றது வராது. ஓகே, இது ஹோம்ஒர்க் கிடையாது. இப்ப லாஸ்ட் 2 மாசம் வந்து 500 யூனிட் யூஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு அமௌண்ட் பே பண்ண வேண்டியது இருக்கும். இல்ல லாஸ்ட் 2 மாசத்துல 2 மாசத்துக்கு ஒரு தடவை தான் வருவாங்க. லாஸ்ட் 2 மாசத்துல 200 யூனிட் யூஸ் பண்ணிருக்கீங்கன்னா அது ஒரு அமௌண்ட் வரும். அப்போ 200 யூனிட் யூஸ் பண்ணிருக்கீங்கன்னா ஃபர்ஸ்ட் 100 யூனிட்டுக்கு எவ்வளவு அமௌண்ட்னு யாருக்காவது தெரியுமா? ஃபர்ஸ்ட் 100 யூனிட்டுக்கு எவ்வளவுன்னு யாருக்காவது தெரியுமா? ஃப்ரீ தானா? வெரி குட். ஃபர்ஸ்ட் 100 யூனிட் வந்து இலவச மின்சாரம், பணம் கட்ட வேணாம். 200 யூனிட்ல இருந்து தான் ஆரம்பிக்கும். ஓகே, அப்போ நீங்க 100 யூனிட் யூஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா ஃப்ரீ, நீங்க பணம் கட்ட வேண்டாம். வீட்டுல ஒரே ஒரு லைட் மட்டும் தான் இருக்கு, அதுலதான் நாங்க இருப்போம் அப்படின்னா பணம் கட்ட வேணாம். 100 யூனிட்டுக்கு கம்மியா தான் வரும். இதுவே 110 யூனிட் அப்படின்னா நீங்க அந்த 10 யூனிட்டுக்கு மட்டும் தான் அமௌண்ட் பே பண்ணணும். 100 யூனிட்ன்றது ஃப்ரீ. ஓகே, இப்போ ஒரு யூனிட்டுக்கு ₹1 வச்சுக்கோங்களேன். 110 யூனிட் யூஸ் பண்ணிருக்கீங்கன்னா நீங்க அந்த 10 யூனிட்டுக்கு ₹1 தான் பே பண்ணணும். அப்படின்னா ₹10 தான் பே பண்ணணும். நீங்க கால்குலேஷன் பண்ணி 110 யூனிட்னா ₹110 பே பண்ணணும்னு சொன்னீங்கன்னா தட் இஸ் ராங். யுவர் கால்குலேஷன் இஸ் ராங். 110 யூனிட்டுக்கு ஃபர்ஸ்ட் 10 யூனிட் ஃப்ரீ, ஃபர்ஸ்ட் 100 யூனிட் ஃப்ரீ அப்படின்னா 10 யூனிட்டுக்கு மட்டும்தான் நீங்க யூனிட்டுக்கு ₹1 பே பண்ணணும். தட் மீன்ஸ் நீங்க பே பண்ண வேண்டிய அமௌண்ட் ₹10. ஓகேவா? நீங்க இபி பில் கால்குலேஷனுக்கு நீங்க ப்ரோக்ராம் எழுத போறீங்க. இதுக்கு நீங்க கூகுள்ல சர்ச் பண்ண வேண்டியது டிஎன்இபி ஸ்லாப் ரேட் அப்படின்னு கூகுள்ல தேடினீங்கன்னா இமேஜ் ஒண்ணு வரும். அதுல ஸ்லாப் ரேட் என்ன அப்படின்றது இமேஜ் தெரியும். ஃபர்ஸ்ட் 100 யூனிட்டுக்கு இத்தனை ரூபாய், ஒரு யூனிட்டுக்கு இவ்வளோ, அடுத்த 200 யூனிட்டுக்கு ஒரு யூனிட்டுக்கு இவ்வளோ அப்படின்னு போட்டிருக்கோம். அந்த கால்குலேஷன் வச்சு நான் இப்ப எவ்வளவு அமௌண்ட் கொடுக்குறேனோ அதுக்கு எவ்வளவு பே பண்ணணும் அப்படின்றத காட்டணும். புரிஞ்சுதா? ஏதாவது கொஸ்டின் இருக்கா? நானும் ஒரு இமேஜ் நான் காட்டுறேன். 1 செகண்ட். செகண்ட்.
ஓகே, நான் இப்போ வேற விண்டோ நான் ஷேர் பண்றேன். ஓகே, இது தெரியுதா? ஸோ இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓ, நான் ஆக்சுவலி தப்பான இமேஜ் ஓபன் பண்ணிட்டேன். சாரி, ஐ ஓபன் அ டிஃப்ரெண்ட் இமேஜ். ஓகே, இங்க இருக்கு. இப்போ ஷேர் பண்ணலாமா? இப்ப தெரியுதா? ஃபர்ஸ்ட் 100 யூனிட்டுக்கு ஃப்ரீ 0 rupees. அடுத்து 200 யூனிட் வரைக்கும் நான் யூஸ் பண்றேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 100 யூனிட்டுக்கு ஃப்ரீ ஆயிடுச்சு இல்லையா? ஸோ அடுத்த 100 யூனிட்டுக்கு ஒரு யூனிட்டுக்கு 2 ரூபாய் 25 காசு, 2.25 ரூபாய். அப்படின்னா நான் பே பண்ண வேண்டியது 225 ரூபாய். ஸோ 200 யூனிட்னோடனே 200 into 2.25 போடக்கூடாது, விச் இஸ் ராங். ஏன்னா ஃபர்ஸ்ட் 100 யூனிட் ஃப்ரீ இல்லையா? ஸோ இதை வந்து ஒரு சாம்பிளா எடுத்துக்கோங்க. இந்த லிங்க் கூட நான் உங்களுக்கு தரேன், இல்லைன்னா இதை விட பெட்டரான லிங்கே நான் உங்களுக்கு தரேன். இந்த லிங்க் நான் உங்களுக்கு தரேன், சாட்ல போடுறேன், நீங்க இதை காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து எக்ஸாம்பிள், இது வந்து டாரிஃப் கிடையாது, இது வந்து எக்ஸாம்பிள். இதுக்கு இதுதான் வந்து டாரிஃப் ஸ்லாப் ரேட். ஒரு யூனிட்ல இருந்து 100 யூனிட் வரைக்கும் 0 rupees 0. 101 ரூபாயில இருந்து 200 ரூபாய் வரைக்கும் 2.25 ரூபாய். 201 ரூபாயில இருந்து 400 ரூபாய் வரைக்கும் 4000 ரூபாய். இது 500 ரூபாய் வரைக்கும் வரதுக்கு ஒரு ஸ்லாப். நீங்க 500 ரூபாய் வரைக்கும் இருக்கிற ஸ்லாப் போட்டா போதும். யூசர் வந்து 500 ரூபாய்க்கு மேல என்டர் பண்ண மாட்டாங்க. நீங்க பண்ற ஹோம்ஒர்க்கு 500 ரூபாய் வரைக்கும் பண்ணா போதும், அதுக்கு மேல இருக்கிறது நம்ம அப்புறமா பார்ப்போம். சரியா? இதையும் நான் சாட்ல போடுறேன், அப்புறமா யாராவது எடுத்து நம்ம கிளாஸ் குரூப்ல போட்டுருங்க. ஏதாவது கொஸ்டின் இருக்கா? ஸோ இதுல சாஃப்ட்வேரை எப்படி போட்டிருக்காங்க பாருங்க. நாம் பயன்படுத்திய யூனிட்டிற்கு எவ்வளவு கட்டணம் வரும், யூனிட் பதிவு செய்தால் பில் அமௌண்ட் வந்துவிடும். இதுதான் அவங்க எழுதின சாஃப்ட்வேர். நம்மளும் அப்படிதான் சாஃப்ட்வேர் எழுத போறோம். யூனிட்டை டைப் பண்ணா நீங்க இவ்வளவு பே பண்ணணும்ன்றது வரும். தட்ஸ் வாட் வி ஆர் கோயிங் டு ப்ரோக்ராம். அதே சாஃப்ட்வேர் தான் இங்க யாரோ எழுதியிருக்காங்க இல்லையா, அந்த சாஃப்ட்வேரை நம்ம டெவலப் பண்ண போறோம். ரைட், யாருக்காவது கொஸ்டின் இருக்கா? ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிக்கலாமா?